வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மார்க்கெட்டில் ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் மேலே ஸ்பீக்கரோடு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 6283 ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐசி அது ஒரு 15 வாட்ஸ் வரும். இந்த ஐசி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 6283 ஒரு சின்ன ஐசி. இதுக்கு ஒரு 500 மில்லி ஆம்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும். இது நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து அதை ஒர்க் ஆகலைன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் இதில் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சிங்கிள் சேனல் தான் இது, எனக்கு ஸ்டீரியோவாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தார். இப்போ அவருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, அதே கேபினெட்டில் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துகிட்டு LA 4440 ஐசி போட்ட சால்கான் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ்டபிள் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம KMSோட 12 வோல்ட் டிரான்சிஸ்டர் BT அதை யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதில் வால்யூம் வைக்கிறேன். இதில் அவர் வந்து ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் வீட்டில் வச்சுருந்துருக்காரு, 2 பிலிப்ஸில் சின்ன ஸ்பீக்கரு. இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் இந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து நமக்கு வந்து சரவுண்டுக்கு நல்லாயிருக்கும். லெஃப்ட் ரைட்டில் பேஸ் வராது. இந்த பேஸ் வைக்கிறேன். பேஸ் வைக்கணும். இந்த போர்டோட ஆடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பேஸ்டபிள் போர்டும் அதில் நல்லா மேட்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த சின்ன ஸ்பீக்கரில் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருப்பீங்க. இப்போ நான் வந்து எங்கிட்ட வந்து சோனியில் வந்து 2 6 இன்ச்சு இருக்குது. அதில் நான் மாற்றிட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு எஃபெக்ட்டு, பேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் அதை கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். எப்படி நல்ல ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்கணும். இப்போ நான் 2வதாக ஒரு சாங் போட்டிருக்கேன் பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். LA 4440 ஐசி தான். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு நல்ல ஸ்பீக்கரில் கேட்கும்போது பேஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். அது பாக்ஸும் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கு பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டரில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. 3 ஆம்ஸ் அடாப்டர் போட்டிருக்கேன். காம்பேக்டாக இருக்கும், வீட்டில் வச்சு கேட்குறதுக்கு நல்ல கிளாரிட்டியான ஆடியோ இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.